ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். போலீஸ்காரங்களே அப்படிதான் அப்படின்னுவோம். பின்னாடியே நிற்கிற பொண்ணோட அப்பா போலீஸ்காரராக இருப்பார். தெரியாமல் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க, மொத்தத்தையும் வாங்கிட்டாங்க. அதுக்கு நான் பேசாமல் இவனுங்கள்ட்ட பேசியே செட்டில் பண்ணியிருந்துருக்கேன். அவங்க ஏதாவது சொன்னால் ஆமாம் உங்கள் டிபார்ட்மெண்ட் ஓகேமா அப்படின்லாம் இப்போ எனக்கு தோண ஆரம்பிக்குது. அது ஒரு மனைவியாக வந்து அவங்க ஆமாம் அப்படி தான் இருக்காருன்னு சொல்ல முடியாது இல்லை. அதனால் அது ஒரு காலத்தில் ஏதாவது இருந்திருக்கலாங்க, இப்போ இல்லை அப்படின்றாங்க அவங்க. ஆமாம் உங்கள் அப்பா அப்படி தான், அதுக்கு வந்துடுவோம். இது எதுக்கு சந்தேகம்? அவர் வந்து லஞ்சம் வாங்குறாரு, அவர் வந்து இன்னொரு உறவு வச்சுருக்காரு, அப்பாவும் அப்படி தான் பொண்ணும் அப்படி தான். அப்படி வளரணுமா? எப்படி இந்த ஃபேமிலியில் வந்து இப்படி ஒரு பொண்ணு அப்படி வளரணுமா? ஒரு 10 வருஷம் கழித்து அவர் கரெக்டாக தான் இருந்திருக்காரு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரிய வந்தால் அப்போ என்ன யோசிப்பீங்க? அவன் என்ன ரொம்ப ஆடுறானா, சரி அவன் பேரில் ஒரு கேஸை போட்டு உள்ளதில்லை அப்படின்னா அடிப்படை நம்பிக்கையே போயிடும். வீட்டில் 4 பேர் இருக்காங்க, அவங்களில் அடுத்த தலைமுறை நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நம்ம மேலே உள்ள மரியாதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்றது இந்த செஷன் மூலியமாக நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்ற அந்த எபிசோடில் திருமிகு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றி நம்மள்கிட்ட பேசிட்டு வரார். இன்றைக்கும் இணைஞ்சிருக்கார், அவங்களை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து கவுன்சிலிங் பற்றி பல வாரங்களாக பேசிகிட்ருக்கோம். முக்கியமாக வந்து பல தொழில்களுக்கு பின்னாடி பல சிக்கல்கள் இருக்கும். அது வந்து மக்களுக்கு தெரியும் தெரியாமல் இருக்கலாம். அதில் குறிப்பிட்ட ஒரு தொழில், குறிப்பிட்ட ஒரு பணியை சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து காவல்துறையை சொல்லலாம். காவல்துறையில் வந்து நம்ம டெய்லி செய்திகளை பார்த்துட்ருக்கோம், எந்த அளவுக்கு அங்கே சிக்கல் இருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே போகாமல் காவல்துறை சார்ந்தவங்களோட வீட்டில் பெண் குழந்தைகள் இருப்பாங்கள்ல, பசங்க இருப்பாங்க, பொண்ணுங்க இருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் இதனால் ஏற்படுது, அந்த மாதிரி நீங்கள் கேஸ் பார்த்துருக்கீங்களா சார்? ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்தாங்க. பொண்ணு வந்து 11th ஸ்டாண்டர்ட். பொண்ணை பற்றிய பிரச்சனைனா நான் ஃபஸ்ட்டு இவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நான் பெண்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு பெண்ணுக்கு டைரெக்டாக பேசுகிறேன். இப்போ இவங்க சொன்னது வந்து படிப்பு மற்ற விஷயங்களில் கவனம் குறையுது, நாங்கள் சொன்னால் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, இந்த வயசுக்கே உண்டானதோ என்னமோ தெரியல, இப்படிலாம் ஏதோ சொன்னாங்க. நான் வந்து பெண்கிட்ட பேசணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது தான் இன்னொரு வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ் வந்தது. 11வது அப்படின்னா நீங்கள் 16 வயது, நீங்கள் அந்த வயதுக்கே உண்டான ஃப்ரெண்ட்ஸு, அந்த சர்க்கிள் இருக்குல்ல, அதில் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை என்ன இருக்குன்னா, ஆக்சுவலாக 3 விதமான அரசாங்க வேலை சார்ந்த அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து காவல்துறை, இன்னொன்று வந்து எம்எல்ஏ எம்பி அப்படின்னு அரசியலில், 3வது வந்து கோர்ட்டு. இந்த 3 இருக்கு இல்லையா, நீதிமன்றம் சார்ந்த பணி. இதில் இருக்கிறவங்கள திரைப்படங்களும் பொதுமக்களும் கலோக்கியெல்லாம் நம்ம பேசும்பொழுது, நீங்கள் நான் யாரோ எல்லாம் பேசும்பொழுது அவன் போலீஸ்காரன் தான் அப்படி தான் சார் அப்படின்னு ஒரு லைன் பேசிடுவோம். இல்லைன்னா அரசியல்வாதி நம்பவே முடியாது சார், அவன் எப்போன்னு பார்த்துட்டு இருப்பான் சார்னு பேசிடுவோம். இல்லைன்னா கோர்ட்டும் முன்ன மாதிரிலாம் கோர்ட்லாம் இல்லை சார் இப்போ அப்படின்னு ஒரு லைன் பேசிடுவோம். இது இந்த பெண்ணோட கூட படிக்கிறவங்க இருக்காங்கள்ல, அவங்க வந்து காவல்துறை சார்ந்த ஆட்கள், அவங்கள பற்றி பேசும் பொழுது, காவல்துறை சார்ந்த ஆட்கள் டாபிக் பேசும்போது, போலீஸ்காரன் எல்லாம் இப்படி தான், அவனுங்கெல்லாம் எவனையும் நம்ப முடியாது, நீ வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா எங்கே வேணால் போ, ஆனால் ஸ்டேஷனுக்கு மட்டும் போயிடாத அப்படின்னு பெண்களுக்குள்ள, அந்த வயது பெண்களுக்குள்ளே பேசும்பொழுது, ஏன் இப்போ ஸ்டேஷனில் தானே போனால் எல்லாம் கேட்பாங்க, இல்லை யாரும் கேட்க மாட்டாங்க, ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. இப்படியெல்லாம் பேசப்படும் பொழுது தன்னுடைய தந்தை வந்து காவல்துறையில் இருக்கார் அப்படின்னும் போது இந்த பொண்ணுக்கு பாதிப்பு வருது. அதை இது எதிர்த்தும் பேச முடியல. ஏன்னா இப்போ பத்திரிகைகளில் வர்ற செய்திகள், படங்களில் பார்க்கறது, பொதுமக்கள் பேசுறது, அது ஓரளவுக்கு சில இடங்களில் உண்மையாகவும் ஆயிடுது. இந்த போலீஸ்காரர் தான் அதை பண்ணார்,
அப்படின்னு போலீஸ்காரங்க பண்றது ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டையும் வந்துடுது. அப்போ அது இப்போ அதாவது பொது புத்தியில் இப்படி பேசப்படுற விஷயம் இந்த பெண்ணுக்கு முதல் முறையாக, அதாவது 9வது 10வது வரை தன் அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு ரோல் மாடல். 11வது என்ட்ரி ஆகும்போது இந்த பேச்செல்லாம் இப்போ அதாவது டீச்சர்ஸு எல்லாருமே, இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு உங்களோட பிரேக்கப்போ போய் ஒரு டீச்சர்கிட்ட டவுட் கேட்க போகிறீங்க, அந்த பொண்ணு சொன்னதையே சொல்கிறேன். அந்த டீச்சரும் இன்னொரு, அதாவது 2 ஃபீமேல் டீச்சர்ஸ் அவங்க பேசிக்கிறாங்க. அந்த ஃபீமேல் டீச்சர்ஸ் பேசுகிறப்போ ஒரு டீச்சர் வந்து இன்னொரு டீச்சர்கிட்ட சொல்லுவேன், தெரியாமல் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க, மொத்தத்தையும் வாங்கிட்டாங்க. அதாவது அதுக்கு நான் பேசாமல் இவனுங்கள்ட்ட பேசியே செட்டில் பண்ணியிருந்துருக்கலாம், இவனுங்கள்ட்ட தெரியாமல் மாட்டி அப்படின்லாம் பேசிட்டு என்னம்மா உனக்கு என்னம்மா அப்படின்னும்போது தன்னுடைய டவுட்டை கேட்கறதுக்கு வந்து அதை கேட்டு வந்தாலுமே கூட எங்கள் அப்பாவும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தானே இருக்காரு, அப்போ எங்கள் அப்பாவும் இப்படி தானோ, இல்லையே எங்கள் அப்பா நல்ல அப்பா அப்படின்னு மனசில் அதுக்கு தோணினாலுமே, இல்லையே படத்துலலாம் வந்து போலீஸ்காரர் வந்து கெட்டவர், ஆனால் மகளுக்கு நல்ல அப்பா அப்படி தானே காமிக்கிறாங்க. அப்போ எங்கள் அப்பாவும் இதே மாதிரி இன்னொரு வாழ்க்கை வேறு ஏதோ வாழ்ந்துட்டுருக்காரு, ஏதோ மறைக்கிறாரோ ஏதோ செய்வாரோ செய்கிறாருன்னு இல்லை செய்வாரோ அப்படின்ற கேள்வி வர்றது மாதிரி தினசரி ஏதோ நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ செய்தி வருது, அதாவது லஞ்சம் வாங்கிய போலீஸ்காரர் கைது அப்படின்னு வருது, இல்லை பெண் போலீஸுடன் தகாத உறவுன்னு அந்த மாதிரிலாம் படிக்கிற செய்திகள் வந்து இந்த பொண்ணை வந்து ரொம்ப நம்ம அப்பாவும் இப்படி தான் இருப்பாங்களோ, நம்மகிட்ட நல்லா இருக்காங்க ஆனால் ஒருவேளை இப்படி இருப்பாங்களோ அப்படின்னு அப்பா அம்மா அப்படின்னு நான் வச்சுருந்த மரியாதை வந்து குறைஞ்சிட்டே வருது சார். இப்போ அவங்க ஏதாவது சொன்னால் அம்மா உங்கள் டிபார்ட்மெண்ட் ஓகேம்மா அப்படின்லாம் இப்போ எனக்கு தோண ஆரம்பிக்குது. கரெக்டாக வீட்டுக்கு வந்துடணும் சரியா அப்படின்னா, நீங்கள் வரீங்களா, நீங்கள் அம்மாக்கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறீங்க, நான் அதெல்லாம் என்னெல்லாம் எதுவும் கேட்காத, அதெல்லாம் எப்போ வரணும்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு தானே பேசுகிறீங்க அப்படின்னு இந்த அப்பா அம்மா பெண் அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அந்த ட்ரையாங்கிளில் வந்து அவங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்றதுல இருந்து இந்த சொசைட்டியிலேருந்து வர்ற அழுத்தத்தில் அது வந்து மாற்றத்தை நோக்கி நகரும். ஆமாம், இதை பேசிட்டு அம்மா கிட்ட பேசினா இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன கிடைக்குது அப்படின்னா, அவ சொல்கிறது வந்து அவளோட பிரச்சனை. எனக்கு இது புதுசாக இருக்குது, இந்த மாதிரி நான் யோசிக்கல, இது ஆச்சரியமாக இருக்குது. அவர் இப்போ இந்த போலீஸ்காரர்னு இருக்கிறவர் அது ஒரு மனைவியாக வந்து அவங்க ஆமாம் அப்படி தான் இருக்காருன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் அது ஒரு காலத்தில் ஏதாவது இருந்திருக்கலாங்க, இப்போ இல்லை அப்படின்றாங்க அவங்க. இந்த மாதிரி இந்த பெண் இப்படிலாம் தான் படத்துலலாம் காமிக்கிறாங்க, அப்போ அப்பாவும் இப்படி தான் இருந்திருப்பாரோன்னா ஏதாவது இருந்திருக்கலாங்க, ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு அவங்க அது ரொம்ப நாகரிகமாக அதை சொல்கிறாங்க. அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து இப்போது அதாவது நீங்கள் இது ஒரு விதமான உளவியல் சிக்கல். இது எப்படின்னா, இப்போது நான் வந்து அசாத்தியமான நம்பிக்கையோட ஒரு 2 பேரை பார்க்குறேன்னு வச்சுக்கோம், இவங்க தான் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு. அவங்களுக்கு இன்னொரு லைஃப் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த மாதிரி ரோல் மாடலாக பார்த்தவங்கெல்லாம் இன்னொரு லைஃப் வாழ்ந்துருக்காங்க, தப்பு பண்ணியிருக்காங்க, ஆனால் மற்றவங்களுக்கு நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு எங்கேயோ படிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளும் இப்படி இருப்பாரோ அப்படின்னு ஒரு யதார்த்தமாக வந்துடும். ஆனால் இது போகிற இடம்லாம் படம் பார்க்க போனால் வருது, பப்ளிக்கில் போய் நின்னா வருது, அதாவது ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை பற்றி ஸ்டேஜில் வந்து பேசுகிறப்போ டீச்சர்ஸ் வந்து யார் யார் என்னென்ன கேரக்டர் போடுறீங்க, ஏதோ நடிக்கிறது அப்படின்னு, போலீஸ் வேண்டாம் போலீஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னு அது ரொம்ப சாதாரணமாக அது சொல்லப்பட்டிருது. ஆனால் எங்கள் ஃபாதர் அதில் தானே இருக்காரு அப்போ அப்படின்னு நினைவுபடுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு அந்த பெண்ணுக்கு. இதுதான் பிரச்சனை. அப்போது நான் இப்போ அவங்கள்ட்ட பேசணும். இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, உங்கள் ஃபாதர் அப்படி இருக்காங்களா இல்லையா, சொசைட்டி அப்படி பார்க்குதா, அதெல்லாம் ஒரு பகுதி வைப்போம். இப்போ முதல்ல எஸ்ஆர் நோக்கு வந்துடுவோம். ஆமாம் உங்கள் அப்பா அப்படி தான், அதுக்கு வந்துடுவோம். இது எதுக்கு சந்தேகம்? ஆமாம் உங்கள் ஃபாதர் அப்படி தான், அவர் வந்து லஞ்சம் வாங்குறாரு, அவர் வந்து இன்னொரு உறவு வச்சுருக்காரு, இப்படி ஒரு
ஒரு எதெல்லாம் அந்த பெண் வந்து இருக்குமோ அப்படின்னு என்கிட்ட பேசுதோ, இப்படிலாம் எங்கள் அப்பா கிடையாது, ஆனால் இப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு வேளை அவரும் அப்படிதானோ, இப்போ எல்லாம் நடிக்கிறாங்களோ, நம்ம வந்து இவங்கள தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்து நமக்கு சொல்கிறாங்க அதை போய் அதை இதை செய்யணும், இவங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்டே இப்படி இருக்குது அப்படின்லாம். அதாவது அந்த வயதுக்கு மீறிய பேச்சு மாதிரியும் தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் நிதானமாக யோசிச்சா சரியான கேள்வி, அதுக்கு பாதிப்பு வர்றது கரெக்டு தானேன்னு தோணும். அப்போ அதனால் முதல்ல எஸ்ஆர் நோக்கு வருவோம். எஸ், ஆமாம், அவருக்கு அப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போது இன்னாருடைய மகள் எக்ஸ்னு ஒருத்தர் போலீஸில் இருக்கார், சரியே இல்லை அவர், இன்னாருடைய மகள், அவங்களும் சரியில்லை அப்படின்னு வந்தால் இந்த உலகம் என்ன பேசும்? தானே எஸ்ன்னு வந்தால் இது தானே, நீங்களும் எஸ், அவரும் எஸ். சரி, இப்போ அடுத்தது வருவோம். அவர் எஸ், அவர் எல்லாம் அப்படி தான், ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, அவர் பொண்ணா? என்னம்மா அவருக்கு இப்படி ஒரு பொண்ணு, பரவாயில்லம்மா, நீ நல்லா இருமா அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் படிப்பு, நடவடிக்கைகள், நீங்கள் வளர்கிற விதம், பேசுகிற விதம், இப்போ இந்த 2 சாய்ஸ் தானே உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. இன்னும் 2 சாய்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வரேன். முதல்ல இந்த 2 சாய்ஸ், எஸ் நோ, ரெண்டும் எஸ். அப்பாவும் அப்படி தான், பொண்ணும் அப்படி தான். அப்படி வளரணுமா? இல்லை அப்பா அப்படி தான், ஆனால் ஆச்சரியங்க, எப்படி ஒரு அந்த, அதாவது என்ன சொல்லுவாங்க, சேத்துல வந்து தாமரை பூத்துச்சுன்னுவாங்களே, அந்த மாதிரி எப்படி இந்த ஃபேமிலியில் வந்து இப்படி ஒரு பொண்ணு அப்படி வளரணுமா அப்படின்னா ரொம்ப நேரம் யோசிக்கல. நான் அவங்க எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க, நான் இப்படி தான் இருப்பேன், நான் வந்து சரியாக இருப்பேன். ரைட். இப்போ நான் அடுத்த ஒரு பர்செப்ஷனுக்கு வரேன். அப்பாவை நான் அப்படி நினச்சேன், ஆனால் அப்பா அப்படி இல்லை, நானும் கரெக்டாக இருக்கேன். இது ஒரு 10 வருஷம். இப்போ நீங்கள் உங்களுக்கு முதல் 16 வயசு வரை உங்களுக்கு ஒன்றும் தெரில, திடீர்னு 16, 17 வரும்போது யாரோ என்னமோ பேசினாங்கன்னு என்னமோ யோசிக்க தோணுது. இங்கேருந்து ஒரு 10 வருஷம் கழித்து அப்பா மாதிரி ஒரு ஜென்யூன் பர்சனை பார்க்கவே முடியாது அப்படின்னு யாரோ சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்களும் ஜென்யூனாக வாழ்ந்துட்டீங்க, நீங்களும் நல்லா படிச்சிங்க, நல்லா வந்தீங்க, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போ கரெக்டாக நல்லாயிருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்பா ஜென்யூனாக இருக்கார், நீங்கள் இப்படி அவரை இப்போ பப்ளிக்கில், படத்தில், மற்ற இடங்களில் சொல்கிற மாதிரி இவர் இருக்கிறாரோ அப்படின்னு நம்பிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வேற மாதிரி அமைச்சிட்டீங்க. ஓகே, இப்போ அவர் தப்பு பண்ணுறேன், நான் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் ஏதோ பண்ணிட்டீங்க. ஒரு 10 வருஷம் கழித்து அவர் கரெக்டாக தான் இருந்திருக்காரு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரிய வந்தால் அப்போ என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, ரொம்ப இப்போ அது ரொம்ப நேரம் இல்லை, அப்பா எப்படி இருந்தாலும் நான் கரெக்டாக இருக்கணும், அதுதான் ஸ்டெப் 1. அவர் என்னமோ இருந்துட்டு போகிறார், அது அவரோட லைஃப் ஸ்டைல், நீங்கள் கரெக்டாக வரணும். நான் இன்னும் கூட உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதாவது எங்களோட என்எல்பி சப்ஜெக்டில் வந்து ஒரு தாட் வந்து கேரக்டரை வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி வருதுன்னு வைங்களேன். ஓகே, அந்த தாட்டுக்கு வந்து அது இப்போ உங்கள் கேரக்டர் சரியில்லைன்னு உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன்னு வைங்க, நான் நினச்சி உங்கள் கேரக்டர் சரியில்லை அப்படின்னு நான் நினச்சி உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்வி கேட்குற முறை வந்து தாட் அரெஸ்டிங் கொஷின், TAQன்னு சொல்லணும். அதாவது என்னோட தாட்டை வந்து நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது என்னவா அரெஸ்ட் பண்ணிட்டேன்னா, இவர் சரியில்லை, அதனால் நான் கேள்வி கேட்குறேன். ஓகே, சரியில்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அரெஸ்ட், என் தாட் அரெஸ்ட் ஆயிடுச்சு, அது அவ்வளோதான். அதுலேயே இன்னொரு மெத்தடாலஜி, தாட்டை வந்து ப்ரொவோக் பண்ணுற கொஸ்டின் இருக்குது, TPQ சொல்லுவாங்க. அதாவது எனக்கு ஒரு தாட் இருக்குது, அந்த தாட் சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல, இப்போ அரெஸ்ட் ஆகலை, தெரியலை, அரெஸ்ட் ஆகலை, தப்புன்னு நான் நம்பிட்டேன், அரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு இருக்கும்போது, இப்போ நான் ஒரு NLP கவுன்சிலராக அவங்க தாட்டை கொஞ்சம் ப்ரொவோக் பண்ணிட்டோம்னா, அதாவது ரைட் டைரெக்ஷனை நோக்கி, அவங்க பாட்டுக்கு அது வேறு மாதிரி அது பயணம் அமைஞ்சிரும். இப்போ நான் என்ன கேட்டேன் அவங்கள்ட்டன்னா, அப்பா தப்பு, நீங்கள் சரியாக இருந்தீங்க, ஃப்யூச்சரில் என்ன பேர் வரும் அது ஒன்று பார்த்தோம். அப்பாவை நான் தப்புன்னு நம்பினேன், ஆனால் அப்பா கடைசி வரை நல்லா தான் இருந்திருக்காரு, நானும் நல்லா இருந்துட்டேன், அப்போ என்ன பேர் வரும் தெரியலைங்க, அவர் எப்படி இருப்பார்னு தெரியல, ஆனால் எல்லாரும் நான் அவர் நல்லவர்னு தான் சொல்கிறாங்க, நானும் நல்லா வந்துட்டேன். இந்த 3 சாய்ஸ் தான் உங்களுக்கு. அதில் இல்லை, அவர் என்னவோ இருந்துட்டு போகிறார், நான் நல்லா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அது முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த தாட்டை வந்து
அரெஸ்டிங்லேருந்து வெளியில் கொண்டு வந்தாச்சு. ஆனால் அதை அங்கேயே விட்டோம்னா திரும்ப ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து வேறு ஏதாவது நடந்துச்சுன்னா, இப்போ சமயத்தில் வீட்டில் அப்பா வந்து ஒரு 5 லட்ச ரூபா வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறாருன்னு வைங்க. அவர் வேறு என்னமோ பர்பஸ்க்கு வாங்கிட்டு வந்து வச்சுருந்துருப்பாரு, இடம் கடன் வாங்கியிருக்கேன் என்னமோ இருக்கும். ஆனால் இவங்க வந்து இதுதான் லஞ்சமாக இருக்குமோ அப்படின்லாம் வந்துடும், தாட் திரும்ப வந்துடும். அப்போ அதை ப்ரொவோக் பண்ணுறதுக்கு என்ன நான் கேட்டேன்னா, சரி இப்படி யோசிக்கிற நீங்கள் why don't you become IPS போலீஸ் ஆஃபீஸர், ஒரு அதாவது உத்தியோகத்தில் டாப் மோஸ்ட் அப்படின்ற இடத்த நோக்கி நகர்ந்து இதே டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்படி ஒரு அப்பா இப்படி ஒரு பொண்ணு வாய்ப்பே கிடையாதுங்க. இப்படி ஒரு பொண்ணெல்லாம் சான்ஸே இல்லை. இன்னும் சரியாக சொல்லப்போனால் இங்கே இருக்கிற நிறைய காவல்துறையில் இருக்கிற நிறைய பெண்களுக்கு இந்த பெண்ணு தான் வந்து ரோல் மாடல். ஓகே, அப்படின்ற மாதிரி ஏன் வரக்கூடாது? அதாவது ஒரு சிஸ்டம் சரியில்லைன்னு ஊரெல்லாம் சொல்லுது, படம் சொல்லுது, பப்ளிக் சொல்லுது, கார்ட்டூன்லேருந்து எல்லாம் சொல்லுது. நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது. எல்லாரும் கல்லெறிகிறாங்க, நம்மளும் கல்லெறியலாம். அல்லது we can do something about it. நாம் எதையாவது செய்யலாம். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இப்படி செய்யலாம், ஒன்று இப்படி ஆகலாம். ஐயோ எனக்கு அதிலெல்லாம் பெருசாக விருப்பம் இல்லை, ரைட்டு, ஆனால் பிகாஸ் இந்த மைண்ட் செட்டை ஏதோ எங்கேயோ அப்படின்னு இல்லை. எனக்கு அப்படி இல்லை. எனக்கு வந்து நான் ஐ வாண்ட் டு பிகம், வேறு ஆம்பிஷன் இருக்குது. ஆமாம், வேறு ஆம்பிஷன்ஸ் இருக்குது எனக்கு. சாஃப்ட்வேரு யூஎஸ் அந்த மாதிரிலாம் நான் நினைக்கிறேன். எனக்கு இப்படி, அதாவது இவங்க தப்புன்றதுனால இல்லை, எனக்கு இயல்பாகவே எனக்கு சின்ன வயசுலேருந்து சாஃப்ட்வேர் யூஎஸ் அப்படி தான் சிந்தனை இருக்குது, ரைட். ஆனால் நீங்கள் நல்லவரா கெட்டவரா அந்த இடத்துக்குள்ளே குழம்புறீங்கல்ல. இப்போ இதே டிபார்ட்மெண்ட்டில் 100 நல்லவங்க இருப்பாங்க. இந்த 100 நல்லவங்களை பற்றி நீங்கள் நல்லா பெருசாகி வந்ததுக்கு பிற்பாடு நீங்கள் வந்து சாஃப்ட்வேரில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உலகம்னா நம்பிக்கையோடு தான் பயணம் பண்ணணும். அப்போ இதே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற 100 நல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸை பற்றி, ஷீ இஸ் அ குட் ரைட்டர். இந்த பொண்ணு வயசு தான் 16 தவிர அவங்க இந்த மாதிரி சின்னதாக நான் அப்போ எழுதுவேன் சார்னு எழுதி காமிச்சாங்க. இந்த கதை மாதிரி இல்லை, நடக்கிற விஷயங்களை அவங்க ஒரு பார்வை வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும். அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், why don't you choose ஒரு 100 ஆஃபீஸர்ஸ் போலீஸில் 100 வித்தியாசமான மனிதர்கள் இப்படி இருக்காங்க. 10 குழந்தைய படிக்க வச்சவங்க இருக்காங்க, போலீஸு பிளட் டொனேட் பண்ணுறவர் இருக்கார், போலீஸு ஆனால் புக் எழுதியிருக்காரு, போலீஸு அவர் வந்து ஒரு பர்டிகுலர் தெருவில் இருக்கிற புவர் குழந்தைங்க எல்லாத்துக்கும் அவர் தான் வந்து வருஷம் யூனிஃபார்மு புக்கு அது இதெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு யாரோ இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, நல்லது செஞ்சிட்ருக்காங்க. why don't you write about them? இப்போ முதல்ல வந்து why don't you become கேட்டேன், which she was not interested. ஆனால் why don't you write about them, she was interested. இது நல்ல ஐடியா வச்சு இது எழுதலாமே அப்படின்னு. அப்போ சிரித்து சந்தோஷமாக பேசினாங்க. அப்போ நான் கேட்டேன், நம்ம இந்த செஷனை ஆரம்பிக்கும் போது உங்கள் முகம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு. இல்லை அப்போ ஒரு சஸ்பீசியஸாக இருந்தது. இப்போ வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த இங்கே இருக்குமே நல்லவங்க இருப்பாங்களே, எதையும் எழுதக்கூடாது. லைஃபே இப்படி தான். இந்த உலகம் வந்து நமக்குள்ளே சந்தேகத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் வாட்ஸோ இப்போ யூஎஸ் போகணுன்னு நினச்சா யூஎஸ் எல்லாம் இப்போ முன்ன மாதிரி இல்லையாமே அப்படின்னு யாரோ ஒருத்தர் பக்கத்தில் ஃப்ளைட்டில் ஒரு 5 நிமிஷம் கூட தான் நம்ம கூட இருப்பார், ஆனால் என்னமோ ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு போயிடுவார். உலகம் அப்படி தான் பண்ணிகிட்டே இருக்கும். வாட் யூ ஆர் கோயிங் டு டூ அபவுட் இட், நாம் என்ன பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ இதுவரை யூஎஸ் போனதுலேயேங்க இந்த பொண்ணு தாங்க ஆச்சரியங்க அப்படின்ற லெவலுக்கு என்னமோ ஒன்று செய்யணும். நாம் இதுவரை காலேஜ் போயிட்டாலே பொண்ணுங்க சரியில்லை அப்படின்வாங்க, காலேஜ் வந்த பொண்ணுங்கள்லேயே இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றத பேச ஆரம்பித்ததும் ஷி வாஸ் ஸோ ஹாப்பி. அதோடு அந்த செஷன் முடிவுக்கு வருது. கொஞ்சம் ஒரு ஃபாலோ அப் செஷன்ஸு சிலது அவங்க வந்து படிக்கிறதுல இருக்கிற சில சிக்கல்கள்லாம் கேட்டாங்க. அதுக்கு ஃபாலோ அப் செஷன்ஸ்லாம் ஏன்னா இந்த 11th 12th வரும்போது தான் இந்த மாதிரியான ஆஃப் த ட்ராக் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துடும் உள்ள. அதாவது ஐடென்டிட்டி க்ரைசிஸ், அதாவது ஆமாம், அப்போ நான் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வந்துடும், அல்லது அப்பா வந்து கரெக்டாக அம்மா வந்து கரெக்டாக அப்படின்னெல்லாம் ஒரு கேள்விகள் வந்துடும். அப்போ அது வந்து கொஞ்சம் ஃபாலோ அப் செஷன்ஸும் வைக்கும் பொழுது ஒரு
6 months டவுன் த லைன் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தாட்டே இல்லை. அவங்க வந்து ஷி வாஸ் ஃபோக்கஸ்டு மோர் டுவர்ட்ஸ் ஸ்டடீஸ். அண்டு நிச்சயமாக ஒரு நாள் நான் வந்து ஃப்யூச்சரில் ஐ வில் ரைட் அபவுட் த பெஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத பற்றி நான் கண்டிப்பாக ஒரு நாள் எழுதுவேன் அப்படின்றதோடு அது க்ளோஸ் ஆச்சு இருந்தது. ஸோ ரொம்ப சாதாரண ஒரு உளவியல். நம்ம அதாவது நம்ம போகிற போக்கில் நிறைய பேசிடுறோம். போலீஸ்காரங்களே அப்படி தான் அப்படின்னுவோம். பின்னாடியே நிற்கிற பொண்ணோட அப்பா போலீஸ்காரராக இருப்பார். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன். இது வந்து இப்போ நீங்கள் நானும் பேசுகிறது வந்து ஒரு ஜென்ரல் பப்ளிக்கில் இருந்து இதை சொல்கிறோம். இப்போ நீங்களும் நானும் போலீஸ்காரர்னு வச்சுக்குவோம். நமக்கு பொண்ணு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். பொண்ணுங்க இருக்குது, காலேஜில் படிக்குதுங்க. காலேஜில் படிக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க போலீஸை பற்றி ஏதோ நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்காங்க. அப்படின்னா நீங்களும் நானும் தினசரி வீட்டுக்கு வரும்போது நம்ம பொண்ணையோ நம்ம பையனையோ யாரோ அல்லது ஏதோ ஒரு சம்பவமோ நம்ம மேலே இருக்கிற நம்பகத்தன்மையை கெடுக்கிற மாதிரி இன்றைக்கி நடந்திருக்கலாம். அதை வந்து அப்படிலாம் கிடையாது, உங்கள் அப்பா அப்படி இல்லை, சரியானவர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுற வேலையை பண்ணணும் ஒரு தடவை வீட்டுக்கு வரும்போதும். அதை எப்படி சார் பண்ணணும் அதான் கேட்கலாம் நினச்சேன். அது எப்படி பண்ணணும்னா, நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் வருது, ஃபோன் எடுக்கிறீங்க, அது அவன் பேரில் எதையாவது ஒரு போட்டு உள்ளதில்லை விட அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு என்ன நினைக்கும்? ஆனால் இந்த டிஃப்ரென்ஸ் தான் பார்க்குறோன்னு சார். இப்போது நம்மளுக்குன்னு ஒரு பர்சனல் கேப்பபிலிட்டிஸ் இருக்கும், ஒரு பர்சனாக இருக்கும். ஆனால் நம்ம பண்ணுற ப்ரொஃபஷன் வந்து அந்த பர்சனல் இதை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கக்கூடிய கடமை வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. ஏன்னா நாம் வந்து வீட்டில் இருந்து போலீஸ்னு இல்லை, கோர்ட் ரிலேட்டட் பீப்புளோ இப்போ எல்லா தொழிலையும் அந்த மாதிரி இல்லை சார். மற்ற தொழிலெலாம் வந்து இப்போ நீங்கள் இப்போ ஒரு வியாபாரின்னு வச்சுக்குவோம். 140 ரூபா போடாத, அவன் எப்படியும் குறைப்பான், நீ 160 ரூபா போட்டு குறைக்கிற மாதிரி பண்ணி ஏதாவது முடிச்சு விடு அப்படின்னா அப்பா போய் சொல்கிறாங்கன்னு தெரியும். அவ்வளோதான், வியாபாரி போய் சொல்கிறாங்க ஏதோ அவ்வளோ அந்தளவுக்கு தெரியும் ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ. ஆனால் அவன் என்ன ரொம்ப ஆடுறானா, சரி அவன் பேரில் ஒரு கேஸை போட்டு உள்ளதில்லை அப்படின்னா அடிப்படை நம்பிக்கையே போயிடும். அது கொஞ்சம் செலவாகுமே. மேலே ஒரு மினிஸ்டர் வேறு கேட்பார், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 L வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு ஏதோ பேசுகிற ஒரு துணியை வந்து ஒரு பையனோ பொண்ணோ கேட்குறாங்கன்னு வைங்க. அப்போ பணம் இருந்தால் அந்த உலகத்தில் எல்லாம் சாதிச்சிடலாம், பணம் தான் ப்ரைமரி, மீதியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படியெல்லாம் அவங்க காதுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தடுக்க முடியும் நம்மளால். அதாவது முதல்ல நம்ம சரியாக இருக்கணுன்றது ஒன்று, அது நம்ம சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கான்னு தெரியல. அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் அவங்கவுங்க மனசாட்சிக்கு அதை நாம் விட்டுறலாம். ஆனால் வீடு அடுத்த தலைமுறை நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்குன்றது ஃபோனில் பேசுகிறப்பவோ, வீட்டுக்கு நம்மளை பார்க்க யாரோ வருவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா, நீ ஸ்டேஷனுக்கு வராத வீட்டுக்கு வந்துடு அப்படின்னுவோம். ஸ்டேஷனுக்கு வந்தால் பிரச்சனை, வீட்டுக்கு வந்துடு அங்கே பேசிக்கலாம். வீட்டில் 4 பேர் இருக்காங்க, அவங்களில் அடுத்த தலைமுறை நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நம்ம மேலே உள்ள மரியாதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்றது இந்த செஷன் மூலயமா காவல்துறையிலையோ அல்லது கோர்ட்லேயோ அல்லது அரசியல் சார்ந்த மனிதர்களோ, இப்படி இருக்கிற மனிதர்கள், இல்லாதவங்களை பற்றி நம்ம பேசலை, நல்ல மனிதர்கள் எங்கேயுமே. பட் அந்த ஜெனுவன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் எப்படி சார் அதை கண்டறிஞ்சு? ஜெனுவன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வீட்டுக்கு வர சொல்ல மாட்டாங்க. இல்லை, அது வீட்டில் அந்த பேச்சு இருக்கு, குழந்தைங்களுக்கு நம்பிக்கை வரும்னு சார். அந்த இல்லை, அதுதான் அவங்க பேசுகிற. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஃபோன் எடுத்தால் அது அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. என்ன இருக்கோ அதை தான் செய்ய முடியும். அது உங்கள் இஷ்டத்துக்கெலாம் பண்ண முடியாது. ஆஸ் பர் லா என்ன செய்ய முடியுமோ அதுதான் செய்ய முடியும் அப்படின்ட்டு வைக்கிறாங்கன்னு வைங்க. இப்போ இவருக்கு உளைச்சல் இருக்கும், இவர் ரெகுலர் லைஃப்பில் இவர் நிறைய ஃபேஸ் பண்ணுவார், இவருக்கு அதெல்லாம் வேறு. ஆனால் எனக்கு அடுத்த தலைமுறை பார்க்குறப்ப நம்ம அப்பா கரெக்டாக இருக்காங்க, லீகலாக சட்டம் கரெக்டாக இருக்காங்க. இப்போ எம்எல்ஏ எம்பின்னு பேசுகிறோம், அதுலேயே கை சுத்தமானவர்னு ஜென்ரல் பப்ளிக் பேசுதில்ல, எத்தனையோ பேரை அவர் சுத்தமானவர் கரெக்டாக இருப்பாருங்க அப்படின்னு. இப்போ அவங்க பொண்ணு வீட்டில் பையனோ பார்க்கும்போது, எங்கள் அப்பா வந்து அரசியலில் தான் இருக்கார், ஆனால் எங்கள் அப்பா மற்றவங்க மாதிரி இல்லை அப்படின்னு அந்த ஒரு லைன் கொண்டு வர்றது இருக்குல்ல, அது வந்து சரியாக இருக்கிறவங்களோட ஃபேமிலியில் இயல்பாக அது வந்துடுது. ஏன்னா அவங்க நடவடிக்கைகளே அப்படி தான் இருக்குது. அவங்க வந்து வீடை வந்து ஒரு பைபாஸ் ஆஃபீஸாக அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. எல்லா இடத்துலையும் ஒரே முகமாக தான் இருப்பாங்க. நியாயமாக என்னவோ அதுபடியே நம்ம வளருவோம்.
அப்படின்றது இருக்கும். பேச்சு துணியிலே தெரியும் அது. இப்போ எனக்கு ஒரு காவல்துறை நட்பு வட்டாரத்தில் ஒருத்தர் இருக்கார். அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா, இல்லை அவர் ஜெயின்னு தான் சொல்லுவார். இல்லை ஜெய், நம்ம நியாயமாக, அதாவது ஒருத்தர் வளர்கிறதுக்கு 25 30 வருஷம் ஆகும், அப்படியே வளருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னுவார் சிரிச்சிட்டு. அப்போ அது அந்த மனநிலை இருக்குல்ல, அது எல்லாருக்கும் வரணும், எல்லாரும் அப்படி அதெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு முடியாது, அது சரியில்லை, அதிலிருந்து விலகிடுவோம். நாம் சொல்ல வர்ற பாயிண்ட் என்னென்னா, இப்போ இந்த என்னுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவர்னு சொல்கிறேன் இல்லையா, அவரோட 2 பசங்களை நான் கவனிக்கிறேன். டீடோட்லர்ஸ், சுத்தமான, அதாவது போலீஸ்காரங்களோட பசங்க இப்படி இருப்பாங்களா அப்படின்ற லெவலுக்கு. ஒருத்தர் வந்து ஜென்யூன் ரீடர், ஃப்ரீன்னா புத்தக வாசிப்பு தான் ப்ரைமரியாக வச்சுருப்பார். இன்னொருத்தர் வந்து ஃபிட்னஸ், உடம்பை வந்து கரெக்டாக வச்சுருப்பார். ஆனால் பொது இடங்களில் வந்து ஒரு வீம்புக்கு போகிறது, நான் வந்து அவர் டிஎஸ்பியோட பையன், அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் எந்த இதுவும் வராது. அப்போது ஃபாதர் சரியாக இருக்கும்போது அது வருதே. அந்த 2 ஜெனரேஷன் பசங்களோடவும் நான் பேசுகிறேன். அவங்க ஒரு நாளும் எங்கள் அப்பா எப்படி அங்கிள் அப்படின்னு கேட்டதே கிடையாது. நீங்கள் எங்கேயோ தடுமாறும்போது உங்களை அறியாமல் நீங்கள் உங்களுடைய நடிக்கிறதோ அல்லது வேறு பிஹேவியர்ஸோ வந்துடுறத அடுத்த தலைமுறை கவனிக்கிறதுனால உங்கள் மேலே இருக்கிற மரியாதை குறையும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு ஏதோ சொல்கிறீங்கள, நாளைக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு, அதை அவங்க கேட்குறதே இல்லை. அப்படின்றது தான் இந்த கவுன்சிலிங்கினுடைய ஒரு நெட் எசன்ஸ். சார், எனக்கு இந்த ஒரு கேள்வி மட்டும் சார். இப்போ போலீஸில் ஒர்க் பண்ணுற போலீஸ்காரங்களோட பசங்க எல்லாமே வந்து ஸ்கூலில் அப்புறம் எக்ஸ்டர்னலாக பல இடத்துல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாங்க. அதாவது போலீஸ்னால இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த பசங்களுக்கு ஒரு தவறுதலான ஒரு நம்பிக்கை வருது. எங்கள் அப்பா அப்படி இருப்பாரோ அப்படின்னு, இருக்காரோ அப்படின்ற ஒரு பயம், நல்லபடியாக இருந்தாரோ. இப்போ இதை பார்க்கக்கூடிய போலீஸ்காரங்களாம் இந்த டிஸ்கஷனை போலீஸ்காரங்க டைரெக்டாக பசங்கள்கிட்ட கேட்கலாமா சார்? உங்களோட பார்வையில் வீட்டில் இந்த மாதிரி உங்கள்கிட்ட அப்படி சொல்கிறாங்களா, என்ன மாதிரி கேட்கலாம்? இல்லை, அப்படி கேட்டால் அது எனக்கு தெரியல. ஏன்னா இதுவரை கேட்காம இருந்தது போய் நம்மளே ஆரம்பிச்சு வச்ச மாதிரி வேண்டியதில்லை. ஆனால் நாம் எப்படி நடந்துக்கிறோன்றத ஒரு முறைக்கு 2 முறை இனிமேல் கொஞ்சம் யோசிக்கணும். மேபி சரியாக இருக்கிறவங்க என்னன்னா இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. கொஞ்சம் அதாவது ஆஃப் த ட்ராக் போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து எனக்கு மனசில் படுறது வந்து மேபி இது ஒரு அலாம் பெல் மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறது பெட்டர்னு எனக்கு படுது. பசங்களும் பேசலாம் என்ன சார்? போலீஸ் அவங்க அப்பாட்ட பேசலாம், இந்த மாதிரி ஸ்கூலில் பேசலாம். பசங்க வந்து தாராளமாக சொல்லலாம். இந்த மாதிரிலாம் சொன்னாங்க, எங்கள் அப்பா அப்படி இல்லைன்னு நான் சொன்னேன், ஏப்பா நீ அப்படியா அப்படின்னு கேட்கலாம். இது வந்து ஒருவேளை அப்படி இருக்கிறவங்களுக்கு அலாம் பெல் ஸ்ட்ரைட்டாக கேட்டுட்டா, எங்கள் அப்பா அப்படி இல்லைன்னு சொல்லி ஒருவேளை அப்பா அப்படி இருந்தார்னா அவரும் அதை இல்லை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்ற இடத்த நோக்கி போயிடுவாங்க. கரெக்ட் கரெக்ட் சார். ஸோ இதில் யார் சரி யார் தப்பு, ஏன் இதை பண்ணுற அதுக்குள்ளேயே நம்ம வரல, அடுத்த தலைமுறை பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நாளைக்கு முக்கியமான லைஃப் டெசிஷன்ஸ் அவங்களுக்கு சொல்லும் பொழுது உங்கள் மேலே இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டில் இருந்து தான் அவங்க அதை எடுப்பாங்க. அந்த ட்ரஸ்ட் போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன சம்பாதிச்சு என்ன பண்ணி என்ன ஆக போகுது, பேசுனா சரியாகல அப்படின்றவாங்க. ஸோ அதனால் அது மனசில் வச்சுக்கலான்னு தோணுது எனக்கு. இப்போ இந்த வீடியோவில் என்ன சார் ரெக்கமெண்ட் பண்ண போகிறீங்க? அதான் இப்போது இதுக்கு முந்தின தடவையே ஒரு தடவை சொல்லியிருந்தேன், யாரோ அதை கூட பார்த்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எனக்கு 2-3 பேர் போட்டிருந்தாங்க. அதையே மீண்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து மீண்டும் மீண்டும் நம்ம இவர் கரு பழனியப்பன் இருக்கார்ல, அவர் வந்து இந்த காவல்துறை சார்ந்த ஒரு புத்தகம், ஆய்வாளர் எழுதிய ஒரு புத்தகத்தை வந்து அவர் கதை இல்லை, அவருடைய சம்பவங்கள், நிஜமான சம்பவங்களில் அவர் எப்படியெல்லாம் இந்த காவல்துறைக்கே சில விஷயங்கள் பேசப்படுது இல்லை, ஆனால் அதுலேயே ஒருத்தர் வந்து எப்படி எக்ஸலண்ட்டாக வந்தார் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அந்த புத்தகம் சொல்லுதுன்னு பேசியிருக்கார். முதல்ல அவருடைய பேச்சை கேட்கணும், கருப்பழனியப்பன் பேசுகிற பேச்சு கேட்கணும். ஏன்னா அவர் அவ்வளோ அழகாக, அதாவது காவல்துறையில் இப்படி மனிதர்கள் அப்படின்ற அந்த நல்ல பார்வையை அதில் வச்சுருப்பார். அப்புறம் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும்.
காவல்துறை வட்டாரங்களில் வந்து சில எக்ஸலண்ட்டான ஆளுமைகள் உண்டு. அப்படி ஒரு ஆளுமை தான் வந்து அவர் அந்த அனூப் ஜெய்ஸ்வால். அவருடைய ஒரு புத்தகம்தான் குற்றமும் அநீதியும். அதில் வந்து கருப்பழனியப்பன் வந்து அதை பற்றி பேசியிருக்கிறதும், இந்த புத்தகத்தை வந்து படிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதாவது காவல்துறை அப்படின்றத பற்றி நாம் வைத்திருக்கிற ஒரு பொதுவான அபிப்பிராயத்திலிருந்து வேறுபட்ட நாமே இன்னொரு முறை வந்து காவல்துறையை பற்றி தவறாக சொல்கிறதுக்கு பதில் இல்லை நல்ல மனிதர்களும் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வையை வந்து இது கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு புத்தகம். ப்ளஸ் அவர் கருப்பழனியப்பன் சார் இதை பேசினதை வந்து கேட்டுட்டு இந்த புத்தகம் படிக்கணும். அப்போ அது நமக்கு அந்த நுட்பம் புரியும். இல்லைன்னா இப்படி பண்ணணும், படிச்சுட்டு திரும்ப வந்து இவரது கேட்டுட்டு திரும்ப போய் படிக்கணும். அப்போ அது அந்த நம்ம எதை மிஸ் பண்ணோம், அவர் எப்படி அந்த டெப்த்துக்கு அதை சொல்கிறாரு அப்படின்னு புரியும். நிச்சயம் இது எல்லாரும் படிக்கக்கூடிய புத்தகம் தான் சார். ஆமாம், கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. 1.25 கோடிக்கு 2 வீடும் காலி, அதுக்கு மேலே கடனும் இருக்கு. அப்படி என்ன விளையாண்டாருன்னா 20 வருஷம் கஷ்டப்பட்டு 1.25 வருஷத்தில் 1.25 வருஷம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. இப்போ இந்த அம்மா முதல் முறையாக வாழ்க்கையில் வேலைக்கு போகிறாங்க. இந்த அம்மா மேலே உள்ள மரியாதையினால் அவருக்கு பணம் கொடுத்தவன் யாரும் இந்த அம்மா கிட்ட வந்து நிற்கிறது இல்லை. எங்கள் அப்பா என்னை 23 வருஷம் ராணி மாதிரி வச்சுருந்தாரு, என் கணவர் 20 வருஷம் என்னை ராணி மாதிரி வச்சுருந்தாரு. இப்போ நான் அவரை ராஜா மாதிரி ஒரு 20 வருஷம் வச்சுருக்கணும். பணம் இருக்கும் பொழுது அந்த தாம்பத்திய உறவு, கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லா இருந்தது. பணம் இல்லை இப்போது, ஆனால் இப்போவும் உறவு நல்லா இருக்கு. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, சார் எனக்கு நல்லது பண்ணும்போது கணவர், எனக்கு சரியாக பணமோ மற்ற விஷயமோ தப்பு பண்ணிட்டாருன்னா உடனே கணவர் இல்லை நான் வந்து போகிறேன் அப்படின்னா அது பிஸ்னஸ் இல்லையா சார் அது? அதாவது அந்த 2 வீட்டில் இருந்து வாடகை வந்தது, இவங்க ஓன் ஹவுஸில் இருந்தாங்க, எல்லாம் போச்சு. இப்போ கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்றது இந்த இடத்துல தான் வருதுன்னு நான் நினைப்பேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.